ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை, அதாவது இன்ஸ்டாகிராமில் ரொம்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற இதே மாதிரியான ஒரு ரீல்ஸ் வீடியோவை நம்ம அலைட் மோஷன் ஆப்லையும் எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நட்புக்காக வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் தேவைப்படும். அதை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 9:16, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரிசல்யூஷன் இருக்கும், அதை 1080 ஃபில் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. அது கீழே ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது உங்களுக்கு 30 காமிச்சா 30 வந்து கொடுத்துக்கோங்க, 60 காமிச்சா 60 வந்து கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜை உள்ளே வந்து ஆட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில், அதாவது மேலே இங்கே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி மேலே ரைட் சைடில் டாப்பில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு மேலே உள்ள ஒயிட் கலரும் தெரியக்கூடாது, கீழே உள்ள ஒயிட் கலரும் தெரியக்கூடாது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் ஆயிரும். இதில் நீங்கள் ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம், இமேஜ் ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி வந்து செட் பண்ணிக்கலாம், சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ இமேஜ் வந்து ஜூம் தேவைப்பட்டால் எப்படி ஜூம் பண்ணுங்கிறத சொல்கிறேன். உங்களுடைய 2 விரலை யூஸ் பண்ணி ஃபோட்டோ லைட்டாக ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபோட்டோ மூவ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் பண்ணி ஸோ ஃபோட்டோ வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் எதுவுமே லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே தெளிவாக பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு, நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்குற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் கீழே வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ப்ராஜெக்டுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனாகவே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டே பார்த்தாலே தெரியும். அந்த ரெக்டாங்கிள் இமேஜிலிருந்து அந்த சர்க்கிள் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனாக ஆட் பண்ணால் தான் பார்த்தாலே தெரியும் எத்தனை ப்ராக்டிக்கல், அதாவது எத்தனை அந்த இமேஜ் லைன் எல்லாமே ஆட் பண்ணி தான் ஸோ அந்த இதில் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ கீழே வந்துக்கோங்களேன், நான் ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆடியோவை ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி விட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆடியோ சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு, வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. எல்லா எஃபெக்ட்டும் நானே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் இமேஜை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இமேஜை எங்கெங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போது நான் கொடுத்துருக்க இந்த ப்ராஜெக்டில் லாஸ்ட்டு கீழே வந்துக்கோங்களேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரெக்டாங்கிள் இருக்கும். அந்த ரெக்டாங்கிளுக்கு 4 ரெக்டாங்கிளுக்கு கீழே உள்ள அந்த 4 ரெக்டாங்கிளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா
யூடியூப் அந்தோனிராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. யூடியூப் அந்தோனிராஜ் கிரியேஷன் சொல்லி அந்த ரெக்டாங்கிள் இமேஜில் கூட நேம் கூட அது டைப் ஆகிருக்கும். ஸோ யூடியூப் அந்தோனிராஜ் கிரியேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபுல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட கேலரி போயிடும். இப்போது மேலே உள்ள இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இமேஜ் நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து இருக்கும். அந்த டபுள் பீட் மார்க் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து இருக்கும். மேலே மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தோனிராஜ் கிரியேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நீங்கள் அதே இமேஜ் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த இமேஜ் வேண்டாம், ஒரே இமேஜ் வேண்டாம், வேறு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே இமேஜாக கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ வேறு டிஃப்ரெண்ட்டான இமேஜ் கொடுத்தாலும் அது நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இமேஜ் இருக்கும், கீழே யூடியூப் அந்தோனிராஜ் கிரியேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி எப்போதும் போல் நான் சொன்ன மாதிரி ஸோ உங்களோட அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் எந்த இடத்துல இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேனோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 1080 ஃபில் கட்சிட்டு கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் இருக்கும் கீழே, அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.